இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பிஜேபி கூட்டணி இருக்கிறது. பிஜேபி கூட்டணியின் போது மேற்கு மண்டலத்தில் பிஜேபியும் ஓரளவுக்கு அங்கே வந்து கடந்த காலங்கள் மற்ற ஏரியாவை விட பிஜேபிக்கு அதிக வாக்கு வந்து மேற்கு மாநிலத்தில் இருக்கிறோம், நம்ம பார்த்துருக்குறோம். அதனால் வந்து இயற்கையாகவே அங்கே வந்து வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் மேற்கு மண்டலம் பற்றி பேசுகிறதா இருந்தால் 2024 நடந்த மக்களவை தேர்தலில் கிட்டத்தட்ட 50 தொகுதிகள் மேற்கு மண்டலத்தில் இருக்கிற சட்டப்பேரவை தொகுதிகள், அந்த அங்கே இருக்கின்ற மக்களவை தொகுதிகளில் அதில் கிட்டத்தட்ட 44 தொகுதிகளில் 46 தொகுதிகளில் சட்டப்பேரவை தொகுதிகளில் திமுக கூட்டணி முன்னிலை பெற்றிருக்கு. ஆகையால் அந்த கணக்கை வைத்து பார்க்கும் பொழுது அடுத்த சட்டப்பேரவை தேர்தலிலும் திமுக மேற்கு மண்டலத்தில் மகத்தான வெற்றி பெறும் அப்படின்னு திமுக சார்பாளர்கள், திமுக சார்பான ஆய்வாளர்கள் தொடர்ந்து சொல்கிறாங்க. 2019 எவ்வளோ வந்துச்சு சொல்லுங்கள்? 2019 முழு ஸ்வீப்பு தான். அப்படியே 2021 என்ன காரணம்? 2021 மேற்கு மண்டலத்தில் யார் வந்தது? அப்போ இல்லை, என்ன காரணம்? 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு ராகுலா மோடியான்ற தேர்தல், அந்த தேர்தலில் அந்த திமுக பக்கத்தில் ஓட்டு விழுந்துச்சு. 2019 அப்படி தானே? தேனியை தவிர மீதி எல்லாம் தோத்தாங்கல்ல. அப்புறம் 2021 எப்படி 75 இடம் எடுத்தாங்க, அங்கே 44 இடம் எடுத்தாங்க.